வணக்கம். இந்த பதிவில் சாமந்தி செடிகளை பராமரிக்கக்கூடிய சில குறிப்புகளை பார்க்கலாங்க. செடி ஃபுல்லாக பூக்கக்கூடிய இந்த சாமந்தி அக்டோபர் முதற்கொண்டு பிப்ரவரி மாதம் வரைக்குமே நமக்கு பூக்கும். அதற்கு பிறகு கூட பூக்கும், நமக்கு குறைவாக கிடைக்கும். இந்த செடியை ஒரு சின்ன கிளை வைத்தாலே வளரக்கூடியது. இதற்கான வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் செடி வளரும் பொழுது 1261-0ன்னு சொல்லக்கூடிய வேர் வளர்ச்சிக்கான உரத்தை கொடுத்து நீங்கள் வேகமாக வளர்த்துடலாம். அக்டோபர் ஃபுல்லாக அப்படி வளர்க்கும் பொழுது நவம்பரில் முனைகளை கிள்ளி விடணும். முனையில் இருக்கக்கூடிய தளிரை ஒரு 2 இலைக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் நிறைய பிரான்ச்சஸ் வரும். அப்படி வந்தது தாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற சாமந்தி செடிகள் இவ்வளோ நிறைய செடி ஃபுல்லாக பூக்கிறதுக்கு காரணம். முனைகளை ஒரு 3 முறையாவது நாம் கிள்ளி விட்டுறணும். ஃபஸ்ட்டு முனைகளை கட் பண்ணி எடுத்த பிறகு பிரான்ச்சஸ் வரும். திரும்பவும் கட் பண்ணி எடுக்கணும். பிறகு 10-15 நாட்களுக்கு பிறகு மீண்டும் கட் பண்ணி எடுக்கணும். அப்படி 3 முறை நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்ட பிறகு வரக்கூடிய துளிர்களை அப்படியே விட்டுறணும். ஏன்னா அதற்கப்புறம் நவம்பர்லேருந்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிடும். அக்டோபர், நவம்பர் இப்படி வளர்ந்த செடிகள் டிசம்பரில் நிறைய பூக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி கிட்டத்தட்ட இந்த பூக்கள்லாம் பூத்து 15 நாட்களுக்கு மேலே ஆகுதுங்க. அப்படியே இருக்குது பாருங்கள். இன்னும் மொட்டுக்கள் இருக்குது, அதெல்லாம் பூத்துக்கிட்டு இருக்குது. அழகாக இருக்கிறதுனால நாங்கள் இன்னும் கட் பண்ணி எடுக்கலை, அப்படியே இருக்குது. இதற்கு நாம் உரமாக பூக்கிற நேரத்தில், இப்படி பூத்து இருக்கிற நேரத்தில் அதிக உரம் எதுவும் கொடுக்க வேண்டாம். இருந்தாலும் எப்சம் சால்ட்டு மட்டும் நம்ம கொடுக்கலாம். வளர்கிற செடிக்கு நீங்கள் எந்த உரம் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். மொட்டு வைக்கிற வரைக்கும் எந்த உரம் வேண்டுமானாலும் நம்ம கொடுக்கலாம். ஆனால் மொட்டு வைத்து இப்படி பூத்த பிறகு நம்ம உரத்தை குறைக்கணும். ஏன்னா இலை தழைகள் வளரக்கூடிய நைட்ரஜன் ஃபெர்டிலைசரை நாம் குறைச்சிட்டு பொட்டாஷ் வேணால் கொடுக்கலாம். பொட்டாஷ் கூட பூக்கிறதுக்கு முன்னாடி மொட்டு இருக்கும்போது கொடுத்துடணும். பூத்த பிறகு நம்ம எந்த உரமும் கொடுக்க வேண்டாம். தண்ணீர் மட்டும் கொடுத்தாலே போதுமானது. தேவையான சத்துக்கள் ஏற்கனவே நம்ம செடியில் இருக்கும். அதனால் நீங்கள் இப்படிப்பட்ட சாமந்தி செடிகளை, எளிதில் வளரக்கூடிய சாமந்தி செடிகளை நீங்களும் வளர்த்துடலாம். தினம் தினம் பூஜைக்கு ஏராளமான பூக்கள் நமக்கு கிடச்சிரும். இப்போ நீங்கள் பார்த்த பலவிதமான சாமந்திகள் எல்லாமே கிட்டத்தட்ட 3 வருடங்களாக எங்ககிட்ட இருக்குது. நீங்களும் இது போன்று ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.